வணக்கம், வாங்க கூலா சமைக்கலாம். நாங்கள் வந்து பொரிச்ச குழம்புன்னு ஒரு ஐட்டம் எப்போதுமே பண்ணுவோம். அதாவது புடலங்காய் இல்லைன்னா சௌச்சௌ எந்த காயாக இருந்தாலும் அடியில் கொஞ்சம் பாசிப்பருப்பை போட்டு அதை வேக வச்சு தனியாக எடுத்துட்டு, அப்புறமா ஒரு இலுப்பச்சட்டியில் மிளகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல், தேங்காய் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சி போட்டு, அதுக்கு வந்து வேறு தொட்டுக்கிறதுக்கு காய் கூட வேணுன்றது இல்லை. யூஸ்வலி நாங்கள் வந்து அதை வந்து சாதத்துலேயே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பப்படோ இல்லை சிப்ஸோ வச்சுக்கலாம். ஸோ அது பண்ணும்போது கண்டிப்பாக எங்கள் ஆத்தில் என்னென்னா இந்த குழம்பு வடம் அது வந்து போடுறது வழக்கம். பொரிச்ச கூட்டாக இருந்தாலும் சரி, பொரிச்ச குழம்பாக இருந்தாலும் சரி. ஸோ அதை வந்து இப்போ ஒரு 6 வடம் 7 அதில் போடுவோம் இல்லையா. அப்பப்போ அதுக்கு தேவையான எண்ணெயை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதானும் வடம் அப்பளம் பொரித்து நம்ம வந்து வடையெல்லாம் தட்டுறோம் இல்லையா, அந்த இதுலேயே சூட்டோடையே கொஞ்சம் வடாத்தை நான் எப்போதுமே கொஞ்சம் பொரித்து வச்சுட்டுருவேன். ஸோ ஒரு 2-3 சர்வுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம பொரித்து வச்சுட்டோன்னா அப்பப்போ அதுக்கேற்ற அவ்வளோ நிறைய எண்ணெய் வைக்கணுன்றது இல்லாமல். ஸோ இப்போ பாருங்கள், இது கொஞ்சமாக இப்போ நான் வந்து இது பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது வந்து நான் ஒரு 3-4 வாட்டி பொரிச்ச குழம்பு பண்ணாலும் சரி, பொரிச்ச கூட்டு பண்ணாலும் சரி, அதில் வந்து அப்படியே போட்டுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இந்த மாதிரி எண்ணெய் இருக்கும்போது கொஞ்சமாக மோர் மிளகா இல்லைன்னா இந்த மணத்தக்காளிக்காய் வத்தல் அதெல்லாம் வறுத்து வச்சிடும். இந்த நம்ம வடை இந்த இதெல்லாம் தட்டுற அன்றைக்கி, வடை அப்பளம்லாம் பொரிக்கிற அன்றைக்கி கையோடு இதை பண்ணி வச்சுன்றது. எனக்கு மோர் மிளகானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் இப்போது கடைக்கு போகும்போது ஊசி மிளகான்னு ஒன்று கிடச்சிது. கொஞ்சம் காரமாக இருக்கும். பட் இது வந்து வறுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த ஊசி மிளகா வாங்கிட்டு வந்து இதையும் இப்போ கொஞ்சமாக தான் எண்ணெய் இருக்குது பாருங்க. இதில் வந்து இதை வந்து இந்த எண்ணெய் வைக்கும்போதே இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுன்றது கொஞ்சமாக ஒரு 2-3 சர்வுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ தட் நம்ம அப்பப்போ நிறைய எண்ணெய் வைக்கணுன்றது இல்லாமல் நம்ம வந்து அதை சேவ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாகவும் இருக்கும். அப்போ போட்டு இதை வறுத்துன்னு வேண்டாம். ஸோ இதையும் நான் எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன்னா ஒரு வாரம் போல் இந்த மிளகா வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வந்து வறுத்ததை இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக தான் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.